அனைவருக்கும் வணக்கம். நான் ரஜீவன். இன்றைக்கு இந்த வீடியோவில் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற திருநெல்வேலி சந்தையை பார்க்க போகிறீங்க. அதாவது யாழ்ப்பாணத்தில் திருநெல்வேலி என்ற இடத்துல இருக்கிற சந்தை தான் இந்த சந்தை. சந்தையின் கீழ்ப்புறத்தில் கூடுதலாக பழங்கள் என்று சொன்னால் இந்த வாழை பழங்கள் தான் கூடுதலாக விற்பாங்க. மேலுக்குத்தான் சந்தையே இருக்குது. அதாவது மரக்கறிகள் எல்லாமே மேலே தான் இருக்குது. சந்தை என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வியாபாரிகள், குறிப்பாக 300 தொடக்கம் 500 வியாபாரிகள் ஒரு நாளைக்கு இந்த சந்தைக்கு வார ஆக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் 2000 தொடக்கம் 3000 மக்கள் வந்து போகிறாங்க. இன்றைக்கு இந்த சந்தையில் வழமைக்கு மாறா மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறது. காரணம், இன்றைக்கு புதன்கிழமை, நாளைக்கு வியாழன், ஆடி அமாவாசை என்றபடியால் இன்றைக்கு கொஞ்சம் க்ரௌடாக இருக்குது. நாளைக்கு ஷாப்பிங் செய்கிறது கொஞ்சம் கஷ்டம் என்றபடியால் இன்றைக்கே மரக்கறிகளை மக்கள் வாங்கி வைக்கிறாங்க. குறிப்பாக இந்த சந்தையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பல கிராமங்களில் இருந்து இந்த இடத்துக்கு மரக்கறிகள் பழங்கள் வருது. அதே மாதிரி யாழ்ப்பாணம் மாத்திரமில்லாமல் தம்புள்ள நுவரெலியால் இருந்தும் கூட மரக்கறிகள் இங்கே வாரது. இங்கே இருந்தும் கூட தம்புள்ளைக்கு மரக்கறிகள் போகிறது, அது ஒரு வேறு விஷயம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த கீரைக்கு இந்த கடை நல்ல ஒரு ஸ்பெஷல். நிறைய கீரை வகைகள் வச்சுருப்பாங்க. அப்படியே ஒரு பச்சை பசையில் இருக்கும் இந்த கடை. இந்த கீரையெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. கீரை நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ கீரையில் யாழ்ப்பாண கீரையை அடிக்கவே இயலாது. எல்லா வகையான கீரைகளும் இவங்கள்ட்ட இருக்குது. இப்போ கீரையில் சாதாரண கீரை, பிடிக்கீரை, அதே சமயத்தில் பொன்னாங்கண்ணி, இதை பாருங்க பொன்னாங்கண்ணி எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ தக்காளி எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், யாழ்ப்பாணத்தில் தக்காளி தட்டுப்பாடாக இருக்கக்குள்ள தம்புள்ள பகுதியிலேருந்து வந்தது. ஆனால் இப்போ யாழ்ப்பாண தக்காளியே இருக்குது. நல்ல மரவள்ளி கிழங்கு, ஏராளமான மரக்கறிகள். அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நாளைக்கு இந்த ஆடி அமாவாசை என்றபடியாக இன்றைக்கு ஏராளமான மரக்கறிகள் இங்கே இருந்தது. இதெல்லாம் யாழ்ப்பாண கத்தரி அங்கே, அதாவது சிங்கள ஏரியாவில் இருந்தும் வாரது, இங்கேயும் இருக்கிறது. க்ரௌடை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ இதை மாதிரி என்ன 3 செக்ஷன் இருக்குது. இப்போ இந்த இடத்துல நாங்கள் இப்போ மரக்கறி வாங்கி கொண்டு நிற்கிறோம். இப்போ அங்கால நேராக போனால் அங்காலையும் நிறைய செக்ஷன் இருக்குது. அதான் நான் முதல்ல சொல்லியிருந்தேன். அதாவது 300 தொடக்கம் 500 வியாபாரிகள் இந்த ஒரு இடத்துக்குள்ளேயே இருக்கிறாங்க. யாழ்ப்பாணத்தில் இது மட்டும்தான் மார்க்கெட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதாவது மரக்கறி சந்தையாந்து பார்த்தா அப்படி இல்லை. நிறைய இடங்களில் இருக்குது. இப்போ குறிப்பாக இதுக்கு பக்கத்தில் அடுத்ததாக பார்த்தா கல்வியங்காட்டு சந்தை. அப்படி ஒவ்வொரு கிராமங்கள், ஒவ்வொரு இடங்களுக்கும் சந்தை இருக்குது. யாழ்ப்பாண நகரப்பகுதி மக்களை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி சந்தைக்கு தான் வருவாங்க. இந்த பாருங்க, முதல்ல அங்காள 2, இப்போ இங்காளி செக்ஷனுக்கு வந்திருக்கிறோம். இப்போ இதை மாதிரி அங்காள 3-4 இருக்குது. அப்போ ஏராளமான வியாபாரிகள், ஏராளமான மரக்கறிகள், ஏராளமான வாடிக்கையாளர்கள். வளமையாக திருநெல்வேலி சந்தையண்டா எப்போவுமே பரபரப்பாகவே இருக்கும். மரக்கறிகளும் அதிகமாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, அதாவது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற எல்லா இடங்கள்லையும் இருந்து இங்கே மரக்கறி வாரது. இன்றைக்கு வளமைக்கு மாறாக அதிகமாக மரக்கறிகள் இருக்குது. மக்கள் கூட்டமும் அதிகமாக இருக்குது. அதே சமயத்தில் விலைகளும் சற்று அதிகமாக தான் இருக்குது. காரணம், ஆடி அமாவாசை.
வளமையாக வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரிட்ஜுக்கு வச்சு தான் மரக்கறிகள் பாவிக்கிறது. இங்கே வந்து முதல் நாள் அப்படியும் இல்லைன்னா ஒரு 2 நாளைக்கு முதல்ல பிடுங்கியிருப்பாங்க. ஒரு ஃப்ரெஷ்ஷான மரக்கறிகளை வாங்குறதுக்கு உண்மையாகவே அது திருநெல்வேலி மார்க்கெட் தான். இப்போ கரட்டை பொறுத்த வரைக்கும் தம்புள்ளையிலேருந்தும் கரட் வாருது, நூறடியாலேருந்தும் வாருது, யாழ்ப்பாணத்துலேயும் கரட் இருக்குது. சன நெரிசலை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரே நேரத்தில் நிறைய பேர் வந்திருக்காங்க. என்ன சொன்னால் காலமாக வந்து மரக்கறி வாங்கிட்டா சரி, பிறகு கொஞ்சம் லேட் ஆச்சுன்னு சொன்னால் இப்போ 10-11 மணின்னு சொன்னால் மரக்கறி வாங்கவே இல்லாத என்னென்னு சொன்னால் நாங்கள் தேடி போகிற பல மரக்கறிகள் வந்து முடிஞ்சிருக்கும். குறிப்பாக வெளிநாடுகள்லேருந்து வாராக்கள் அப்படியே வெக்கேஷன் வந்து அப்படியே ஹோட்டல் வழியாக சாப்பிட்டு போகாமல் முடிஞ்சால் ஒரு நாளைக்கு திருநெல்வேலி மார்க்கெட்டில் மரக்கறி வாங்கி சமைச்சு சாப்பிட்டு போகும்போது அப்போ தான் அந்த ரியல் டேஸ்ட் வந்து உங்களுக்கு விளங்கும். சரி நண்பர்களே, இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன். மறுபடியும் உங்களை ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதாவது எந்த ஒரு இதுவுமே கொண்டுராமல் ஃபோன் மட்டும்தான் கொண்டிருந்தேன். நான் திடீரென்று வந்து எடுத்த வீடியோ கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். மறுபடியும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.